உங்களுக்கு என்ன கிடைச்சது சார்? நான் ஒரு சலவை தொழிலாளி. வீட்டுக்கு வந்துட்டு ஒய்ஃப் பையன் இருக்காங்க, இந்த பேக் கொடுங்க அப்படிங்க எடுத்து வீட்டுல கொடுக்குறப்ப என் ஒய்ஃப் சொன்னாங்க, என்னங்க இந்த பேக்ல துணி பேக் மாதிரி இல்ல வேற பேக் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இல்லம்மா துணி பேக் தான் வாங்கிட்டு வந்தேன் பாருமா அப்படிங்கிறப்ப வீட்டுல என்ன பண்ணாங்க, ஜிப்பு ஓபன் பண்ணி பாக்குறப்ப அதுல வந்து மேலே பணமும் நகையும் கொஞ்சம் இருந்ததுங்க. கொஞ்சம்னா எவ்வளவு? ஒரு 5 லட்சம் இருக்குங்க சார். நகை வந்து 30 பவுன் சொன்னாங்க. உங்க மனைவி வந்திருக்காங்களா? மணி வந்திருக்காங்க சார். ஓ, நீங்க தானா சார்? அடுத்தவங்க பொருளுக்கு எப்பயுமே ஆசைப்படாத கூடாதுங்க சார். அது நம்மளது இல்ல, நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்சது இருந்தா நம்மளுக்கு ஆசை இருக்கலாம். அது அடுத்தவங்க சம்பாரிச்சு அவங்களும் நம்மள மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சிறுக சிறுக சேர்த்து இருப்பாங்க. அது எனக்கு கொஞ்சம் கூட வீட்டுல வந்து வச்ச உடனே எனக்கு எப்படா கொடுத்து முன்ன அவங்க கிட்ட கொடுத்துடணும். எங்க வீட்டுக்காரர் கூட கலெக்டர் ஆபீஸ்ல கொடுத்தலாம் காலையிலனாரு. முன்ன கொடுத்தாதான் எனக்கு நிம்மதி. அவங்களுக்கு இந்த பணத்தை நாளைக்கு காலையில் நாம கொடுப்போம், அதுக்குள்ள அவங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு மனநல பாதிச்சோ ஹார்ட் அட்டாக் வந்து மாதிரி வந்து ஏதாச்சும் ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அந்த பழியும் நம்மளுக்கு தானே. உடனே அவங்க என்ன சொன்னாங்க? அதை வாங்கி பார்த்த உடனேயும் பொருள் கிடைச்ச உடனேயும் அவங்க கால்ல வந்து விழுந்துட்டாங்க சார். எங்க வீட்டுக்காரர் கால்ல அதோட பாவமா இருந்துச்சுங்க சார். அவங்க வயசு என்ன, எங்க வீட்டுக்காரர் வயசு என்னங்க சார். ரொம்ப சங்கடமாயி போயிடுச்சுங்க சார். அவங்க தொலைச்சிருக்காங்க, நான் கண்டுபிடிச்சு கொடுத்தேன், அவ்வளவுதான். கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தோன்னே எப்படி இருந்துச்சு? நிம்மதியா தாங்க சார் இருந்துச்சு. நிஜமா என்னால அப்ப அயன் பண்ணிட்டு தான் இருந்தோம். அதுக்கு மேல வேலையை எங்களால செய்ய முடியல. நிம்மதியா சாப்பிட்டோம். உங்க மாச வருமானம் எவ்வளவு? ஒரு நாளைக்கு 200 ரூபாய் சம்பாதிப்பாங்க. ஒரு நாளைக்கு 200 ரூபாய் சம்பாதிப்பாங்க. ஒரு 6000 ரூபாய் மாசத்துக்கு. ஆமாங்க சார்.